Fantastic. Shall we all pray in the Spirit for some time? ஒரு சில வினாடிகள் ஆவியில நம்ம ஜெபம் பண்ணலாமா? Come on, pray in the Spirit. Yeah, lift up your voice and pray. Your voice you should be able to hear. Lift up your voice like that and pray. உங்க சத்தத்தை நீங்களாவது கேட்க முடியணும். அந்த அளவுக்கு உங்க சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. Marca la fratila brente labrodoloho. Merkele bradalara halahadara halahadana malabarama. Shafradila mana halkadaranturu. Bregede de lemenehedididia. Malka brantula brunto. Merbeladina manahadadia. We are talking about the grace of God. தேவனுடைய கிருபையை குறித்து நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். That is in a particular dimension, right? 2 Corinthians 8 and 9 talks about a particular grace. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் ஒரு குறிப்பிட்ட கிருபையை குறித்து அது வெளிப்படுத்துகிறது. And Paul writes to the church saying, you are abounding in so many graces, but I want you to abound in this grace as well. பவுல் அந்த சபைக்கு சொல்றாரு, நீங்க மற்ற எல்லா கிருபைகளிலும் பெருகிறது போல இந்த கிருபையிலும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். So when you abound in this grace, then God of all grace will abound something in your life. இந்த கிருபையில நீங்கள் பெருகும்போது கிருபை எல்லாவித கிருபையின் தேவன் உங்களை மற்ற எல்லா காரியத்திலும் பெருக செய்வாராக. சகல விதமான கிருபைகளை பெருகச் செய்கிற தேவன் ஒரு சம்பூர்ணத்தை கட்டளையிடுவாராம். அது எப்பன்னா ஒரு விதமான கிருபையில நீங்க பெருகும் பொழுது சகல விதமான கிருபைகளை பெருகச் செய்கிறவர் உங்க வாழ்க்கையை பெருக செய்வார். Look at somebody and say, there is grace to prosper. செழிப்பதற்கான ஒரு கிருபை நமக்கு உண்டு. Come on, say it as if you believe it. நீங்க விசுவாசிக்கிற மாதிரி சொல்லுங்க. செழிப்பதற்கு ஒரு கிருபை உண்டு. Grace to prosper. செழிப்பதற்கு ஒரு கிருபை உண்டு. The Greek word is charis for grace. கிருபை அப்படின்ற வார்த்தை கிரேக்க பதம் பாத்தீங்கன்னா charis. The word grace is usually explained as unmerited favor, which is not a wrong meaning, but it is a very shallow meaning. அந்த charis அப்படின்ற பதத்திற்கு பொதுவாக கொடுக்கப்படுகிற அர்த்தம் என்னன்னா அளவில்லாத தயவுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தவறான ஒரு டெஃபினிஷன் கிடையாது. ஆனா அது ரொம்ப குறைச்சு போடுற ஒரு மதிப்பு அதுக்கு. தகுதியற்ற தயவு, unmerited favor, what you don't deserve you get. That's what is grace, is how usually defined, but it's not wrong, but that's a very shallow meaning. That's not the deep meaning of that word. ஒரு கிருபைக்கு நீங்க தகுதியே இல்லை, ஆனா நீங்க தகுதியே இல்லாத ஒரு காரியம் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். ஆனா அது அந்த அர்த்தம் உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான், ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் கிடையாது, மேலோட்டமான ஒரு அர்த்தம். When you receive something you don't deserve, we usually call that as grace. நமக்கு தகுதி இல்லாத ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம கிருபைன்னு சொல்றோம். It started in your 8th standard when you went after your math ma'am. அது 8வது படிக்கும்போது உங்க மேக்ஸ் பத்தியை பண்ணி நீங்க போனப்போ கிடைச்சது. கிரேஸ் மேம், கிரேஸ் மேம், give me some grace marks மேம். எனக்கு கொஞ்சம் மார்க் கூட்டி போடுங்க மேம் அப்படி சொல்லி கேப்பீங்க. You got 30 but you need 5 more to jump the line. 30 மார்க் வாங்கியிருப்பீங்க, 5 மார்க் வாங்கினா பாஸ் ஆயிடலாம். So மேம் step mark மேம், இந்த ஸ்டெப்புக்குலாம் கொஞ்சம் மார்க் போட்டீங்கன்னா எனக்கு வந்துரும் மேம், நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்வீங்க. இங்க ஒரு அரை மார்க், இங்க ஒரு அரை மார்க், அப்படி இப்படின்னு போட்டு பார்த்தால் 33 தான் வந்தது. அண்ணன் காலில் அப்புறம் உளுந்து இன்னொரு 2 மார்க் வாங்கி அந்த 5 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், grace mark. You have got different step marks, half mark here, half mark there, and when you total it again you would have got only 33. Then you would have gone on your feet and on her feet and said, ma'am, can you give me 2 more marks, cry, beg, and somehow receive it, and that's what we call it as grace. Unmerited favor. தகுதியற்ற தயவு. பைபிள் கிரேஸ் வெறும் பைபிள் கிரேஸ் நிறைய இடத்துல அதை பத்தி பேசல. Biblical grace, whenever it talks about it, mostly it doesn't talk about this kind of grace that we're talking now. புரியுதுங்களா? சகல விதமான கிருபைகளை பெருகுனீங்க,
இந்த கிருபையிலும் பெருகுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிள் எதை பத்தி பேசல? உனக்கு தகுதி இல்லாத ஒண்ணு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கறத பத்தி பேசல. You are abounding in all grace. In this grace also you have to abound. When the Bible talks about it, it's not saying you don't have this and God is, showing you some favor to give you that. Grace na exacta definition என்னன்னா, the definition of grace is divine influence upon your heart. Divine influence upon your heart, where your heart is fully convinced about something and the supernatural strength is released in your life because of that belief system. That divine influence, pressure upon your belief system, that is called grace. கிருபைனா என்னன்னா, உங்க இருதயத்துல நீங்க நம்புறீங்களா சில காரியங்கள், அதன் மேல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அந்த நம்புறதுல ஒரு தாக்கத்தை உண்டு பண்றதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உள்ள இருந்து வெளிப்படுவது, அது பேர் தான் அந்த கிருபை. Look at somebody and say, divine influence upon your heart is grace. உங்கள் இருதயத்தின் மீது செலுத்தப்படுகிற ஒரு தாக்கம் தான் கிருபை. Oh, this is much abused today. In everything and everything is called grace today. எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் வந்தது போனது எல்லாத்துக்குமே கிருபைன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஏய் என்னப்பா இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க? I am under grace. Why are you living like this? நான் கிருபை கீழ வாழ்றேன். Why are you doing nonsense? Because I am under grace. ஏன் இந்த மாதிரி கேவலமான காரியங்களை பண்றேன்? நான் கிருபை கீழ இருக்கிறேன். No. Grace is to be under the divine influence. கிருபை என்பது திவ்ய தாக்கத்துக்கு கீழாக இருப்பது. Law is demanding you to do something without the divine influence, where you have to muster up strength to do. But when you have grace, you have a divine influence upon your heart and you have supernatural strength. நியாயப்பிரமாணம் என்பது என்னன்னா, அந்த தெய்வீக தாக்கம் உங்க இதயத்துல இல்லாம உங்க சொந்த முயற்சியால நீங்க செய்து முடிக்கணும்னு நினைக்கிறது தான் நியாயப்பிரமாணம். ஆனா கிருபைன்றது தெய்வீக தாக்கம் உங்கள் இருதயத்துல வைத்து கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உங்களிலிருந்து வெளிப்படுவது. Are you guys following what I'm saying? So when I say grace to prosper, I am talking about a divine influence upon your belief system where you cannot help but prosper. செழிப்பதற்கான கிருபை அப்படின்னு நான் பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா, உங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் வரும், அதன் விளைவாக நீங்கள் செழித்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். I am not at all talking about you making little money here and there, having a hike here and there, or making few thousands here and there. I am talking about divine influence upon your belief system where you become a magnet of wealth. இங்க கொஞ்சம் காசு பார்க்கறது, அங்க கொஞ்சம் காசு பார்க்கறது, கொஞ்சம் ப்ரொமோஷன்ல காசு வருது, அப்படிப்பட்டதே சொல்லல. நீங்க அதாவது செல்வத்தை இழுக்கும் ஒரு மேக்னெட் போல நீங்க மாறுவீங்க. அப்படிப்பட்ட கிருபையை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். Pray in the spirit. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. You need to receive that grace today. இந்த கிருபையை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். You need to receive that grace. அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். That grace has to come upon you, upon your belief system. அது உங்கள் ஆழ் நம்பிக்கைகள் மீது அந்த கிருபை வந்து அமர வேண்டும். So this grace is released upon people who wants to connect themselves to kingdom purposes. ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக தங்களை இணைக்க விரும்புகிறவர்கள் மேல் இந்த கிருபை பொழியப்படுகிறது. There are divine mandates for kingdom advancement. ராஜ்யம் முன்னேறுவதற்காக தெய்வீக முன்னோக்கங்கள் இருக்கிறது. The easiest way to prosper is to connect yourself with divine mandate. நீங்க செழிக்கணும் அப்படின்னா உங்களால செய்யக்கூடிய எளிதான காரியம் என்னன்னா, அப்படிப்பட்ட தெய்வீக மேண்டேட்ஸோட உங்களை இணைச்சுக்கிறது தான். ராஜா ஒரு வேலையை ஒருத்தன் அனுப்புறாருன்னா அந்த வேலைக்குரிய மேட்டர்லாம் யாரு பாத்துக்குவா? ராஜா பாத்துக்குவார். If king is sending a person to accomplish a work for himself, he will take care of all that is needed during his travel. So ஒரு ராஜ்யத்தின் மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன். If you have a kingdom mindset within you, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேசிக்கா என்ன ப்ராப்ளம்னா நீங்க பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. Tell the person next to you, the basic problem is you are working for money.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பணத்துக்காக வேலை பார்க்கணும். You're working for money. அதனால தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. That's why it's a hard labor of earning. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. It takes a lot of effort from your end to earn money. பிடிக்காத வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. The work that you don't like, you're doing. பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு காசுக்காகவும் சாப்பாடுக்காகவும் செய்யறது தான் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா சபிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. Just because we need to earn money so that there can be food on the table, we are living a life, and such a life the Bible calls as a cursed life. இல்ல அதான் பார்த்து சொல்றாரு, தம்பி வேர்வை சிந்தி மண்ணில் இருந்து நீ உழுது விதைச்சு அதான் இருக்கு. சோயிங் ரீப்பிங் தான், ஆனா அங்க என்ன இருக்குது? அப்படின்னு இருக்கிறத வந்து என்னன்னு சொல்றாரு? கர்ஸ் அப்படின்றாரு. This also comes under sowing and reaping, but there is a lot of toil there. There is a sweat of a brow that's there, and because of it, it is the outcome is a cursed life. அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அந்த வேதனைன்ற வேர்டுக்கு என்ன வேர்டுனா ஹார்ட் லேபர், அதுதான். But on the other hand, the blessing of the Lord makes a man rich, and he adds no sorrow to it. For the word sorrow, the meaning is no hard labor. அந்த ஆதாம்கிட்ட சொல்றாருல, நீ வந்து இனிமேல் என்ன 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 பலனை சாப்பிடுவா? வருத்தத்தோட. அந்த வருத்தம்ன்ற வேர்டு இருக்குல்ல, வருத்தம்னா என்னது? வருந்தி கஷ்டப்பட்டு செய்யற ஒரு மேட்ரு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனைனா அந்த வேதனை, அந்த வருத்தம், hard labor. He adds no hard labor to it. So there is a difference between Isaac sowing and Adam sowing. ஆதாம் விதைப்பதற்கும் ஈசாக் விதைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. Are you getting what I'm saying? When Adam came out also he was sowing. ஆதாம் தோட்டத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் விதைச்சிட்டு தான் இருந்தான். But there was hard labor to it. ஆனா கடின உழைப்பு அதுல இருந்துட்டே இருந்துச்சு. But Isaac sowed in famine. ஆனால் ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தான். How much labor he should have put? அப்ப அவன் எவ்வளவு கடினமா வேலை செஞ்சிருக்கணும். No, the blessing of the Lord makes one rich and he adds no sorrow to it. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை ஐஸ்வர்யவானாக்கிட்டு அதனோட அவர் எந்த வேதனையும் கூட்டல. I'm not talking about working hard. கடின உழைப்பை குறித்து நான் பேசல. I'm not talking about what is the difference between labor and hard work. இந்த வேதனையுள்ள வருத்தத்தின் பலன் அப்படின்றதுக்கும் நல்லா உழைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுடைய ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருந்ததா, இல்லாட்டி சும்மா தூங்கினே இருக்கிற மாதிரி இருக்குதா? If you see the schedule of Jesus, do you think he did a hard work or he was fully sleeping? காலையில விடிய காலையில எந்திரிச்சிடுறாரு, போறாரு, நாள் ஃபுல்லா இது பண்றாரு, அப்புறம் நைட் ஃபுல்லா புயல்ல போறாரு, அங்க போறாரு, ஹீல் பண்றாரு, அப்புறம் திரும்ப கிளம்பி வராரு, அப்புறம் வந்து இறங்கின உடனே வந்து ஒரு அம்மா வந்துட்டு இது பண்ணுது, இங்க அவர் டே எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பேக்டா தான் இருக்கு. He wakes up early in the morning, he goes and prays, and then he does his work, goes there. Then the night he goes across the sea, goes to the other side, heals a man. The next day morning he comes to the other side, and a woman comes and serves. There are so many things he keeps doing, and his schedule is very packed. ஆனா அத செய்யறதுக்கு அவருக்கு கிரேஸ் இருக்குது. But for him to accomplish that, he has a grace. செய்யறதுக்கு கிரேஸ் இருக்குன்னா அந்த மேட்டர்ல ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால, சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்கிறனால அவர் அதை அப்படின்னு ஆகாம எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்றாரு. So when we say there's a grace available, it means there's a divine influence upon his heart. Because of it, a supernatural strength that is flowing out of him. Therefore, he's not drained; rather, he's very energized. So grace என்றது அந்த supernatural divine influence and empowerment. கிருபை அப்படின்றது உங்க இருதயத்தின் மீது செலுத்தப்படுகிற தெய்வீக தாக்கம். அது ஒரு நல்ல தாக்கம், அது பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இது ஒரு 5 தடவை சொல்லுங்க. The blessing of the Lord
makes me rich, and he adds no hard labor to it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் Put it in the Amplified and the Passion. Yeah. The blessing, come on. The blessing of the Lord makes one rich. Say that word, makes me rich. Say that again. Makes. The blessing of the Lord, it makes truly rich. He adds no sorrow with it. Neither does toiling increase it. Right? The blessing removes the toil out of your work. You will have work, but you will not have toil. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு வேலை இருக்கும், ஆனா அந்த வருத்தத்தோடு செய்கிற அந்த கடினமான வேலை இருக்காது. Adam was working inside the garden as well. தோட்டத்துக்குள்ளேயும் ஆதாம் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தான். Adam was working outside the garden as well. தோட்டத்துக்கு வெளியிலயும் ஆதாம் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தான். What is the difference? என்ன வித்தியாசம்? Here he was under the blessing. தோட்டத்துக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் இருந்தான். So he had only work. அதனால அவனுக்கு வேலை மாத்திரம் இருந்துச்சு. Outside the garden, தோட்டத்துக்கு வெளியில he did not just have work, he had toil. வேலை மாத்திரம் இல்ல, வருத்தத்தோடு செய்யக்கூடிய கடின உழைப்பு இருந்துச்சு. The toil has to be broken in your life in the name of Jesus. அந்த வருத்தத்தோடு இருக்கக்கூடிய கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில இன்றோடு உடைக்கப்பட வேண்டும். People who are offended with the prosperity message are many times people who work 2 to 3 jobs to make ends meet. செழிப்பு குறித்து மனத்தாங்கல் அடைஞ்சிருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2-3 வேலையாவது செய்வாங்க அவங்க பிளேட்ல சாப்பாடு வைக்கிறதுக்கு. One category. அது ஒரு கூட்டமான மக்கள். The other category, pastors who preach against prosperity, are the most prosperous ones. That's a different one. இன்னொரு கூட்டமான மக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு விரோதமாவே நிறைய போதகர்கள் பேசுவாங்க, ஆனா அவங்க ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. So அவங்களுக்கு நீங்க தான் செழிக்க கூடாது. For them you should not prosper. செழிப்புக்கு விரோதமா பேசுற பிரசங்கியார்கள் என்ன அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, யார் செழிச்சிட கூடாது? பக்கத்துல சொல்லி, குமாரி நீ செழிக்கிறது தான் அவனுக்கு ப்ராப்ளம். Pastors who preach against prosperity, the problem is, you know, they don't want you to prosper, but they would have prospered. ஆனா இந்த கீழே உட்கார்ந்துக்கிட்டு ப்ராஸ்பெரிட்டிக்கு அகேன்ஸ்டா பேசுறான் பாருங்களேன், அவன் இன்வேரியபிளி என்னன்னா அவனை கூப்பிட்டு, எப்பா ஒரு நல்ல வேலை இருக்கு, சம்பளம் உள்ள வேலை போறியான்னா அப்படின்வான். நீ ப்ராஸ்பெரிட்டிக்கு அகேன்ஸ்ட் ஆச்சே, என்ன நல்ல சம்பளத்துக்கு ஏன் போறேன்ற அப்படின்னு கேட்டு பாருங்க. But the guy who's sitting down and opposing the message of prosperity, if you tell him, hey, there's a good job there, they're giving a good pay, good salary, would you like to go? He's like, yeah, I'm ready to go. But if you ask him you're against the prosperity message, he'll be thinking. So எல்லா விதமான ஒருத்தவங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, இந்த பகுதிகளிலே, பக்கத்துல தலையில கை வச்சு சொல்லுங்க, இந்த பகுதிகளிலே கிரியை செய்கிறதான எல்லா விதமான மதத்தின் ஆவிகளையும் வறுமையின் எண்ணங்களையும், இன்னொரு வார்த்தை வருது அது வேணாம், அதையெல்லாம் நான் பிடுங்கி எறிகிறேன். You know, we cast away every thoughts that is there inside your head, every mindset that is there about poverty and lack. We remove it completely and throw it away. For you know the grace of the Lord Jesus Christ. 2 Corinthians 8, Paul is writing, for you know the grace of the Lord Jesus Christ. Though he was rich, he was made poor, so that through his poverty that you might be made rich. For you know the grace of our Lord Jesus Christ. For you know the divine influence of our Lord Jesus Christ. That though he was rich, yet for your sake, my goodness, for my sake he became poor. இயேசு கிறிஸ்துவின் கிருபை குறித்து அறிந்திருக்கிறீர்களே, அவர் உங்கள் நிமித்தமாக உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் தரித்திரரானார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சொல்லுங்க, இத நீங்க உங்களுக்கு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்லுங்க. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறேன், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நான் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யனாகும்படி என் நிமித்தம் தரித்திரரானார்.
நான் ஐஸ்வரன் ஆகும்படி என் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அந்த கிருபையை நான் அறிந்திருக்கிறேன். For I know the grace, right? For my sake, so that I might be made rich through his poverty. So this grace, how does it activate? இந்த கிருபை எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறது? Paul is writing chapter 8, chapter 9. So when you come to chapter 9 verse 6, 8ஆம் அதிகாரத்தை எழுதுறாரு. அதுக்கு தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்தை எழுதிட்டு 6ஆம் வசனம் வரும்போது he says, but this I say, is New King James, right? If you put NIV or put Amplified even, put Amplified, remember this. தமிழ்ல நான் மறுபடியும் சொல்லுகிறது என்னவெனில், மறுபடியும் சொல்றார், ஒரு மேட்டர் திருப்பி திருப்பி சொல்றார். எதுக்காகயா? சொன்னதை நீங்க என்ன செய்யணும்? மறந்துடக்கூடாது. முதல்ல திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றாரு? முதல்ல என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், remember this. Look at somebody and say remember this. பக்கத்துல Touch 5 people and say remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Remember this, remember this, remember this. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. What remember what? எதை ஞாபகத்துல வச்சுக்கணும்? Come on. He who sows sparingly and grudgingly will also reap sparingly and grudgingly. He who sows generously, that blessing may come to someone. Illa. Blessing may come to someone. He who sows generously, people usually say, why my sowing is not working? Here the Bible says, he who sows generously, that blessing may come to. Oh, when was the last time you were sowing so that you can have a harvest in which someone will be blessed? You didn't hear what I'm saying? You have decided not to translate? Okay. Yeah. முறுமுறுத்துக் கொண்டே சிறுக விதைக்கிறவன் முறுமுறுத்துக் கொண்டே சிறுக அறுப்பான். ஆனால் உதாரத்துவமாய், remember this. இந்த காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முறுமுறுத்துக் கொண்டே சிறுக விதைக்கிறவன் முறுமுறுத்துக் கொண்டே சிறுக அறுப்பான். ஆனால் உதாரத்துவமாய் விதைக்கிறவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விதைக்கிறவன் அவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பைபிள்ல நீங்க ஏன் வேலைக்கு போகணும்னு போட்டிருக்கு? 2 ரீசன் போட்டிருக்கு. When we talk in the Bible, there are 2 reasons that you have to go to work. தீமோத்தேயுலயா தீத்துலியா ஒரு ரீசன் போட்டிருக்கு, இன்னொன்னு எபேசியர்ல ஒன்னு போட்டிருக்கு. One reason is there in Ephesians and another one is there in Titus. தீமோத்தேயுல போட்டிருக்குது என்னது? வேலை செய்யாத இருக்கிறவன் சாப்பிடாத இருக்க கடவன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா டக்குன்னு வேலை கண்டுபிடிச்சிருவீங்க. சில பேர் வேலையே கிடைக்க மாட்டேதுன்னு இருக்குல்ல, இதை மாத்திரம் ஃபாலோ பண்ணி பாரு, 2 வாரத்தில் கிடைச்சிருமே. Few of you are saying, we are not getting any work. Follow the principle. If you don't have any work, don't eat. If you follow that principle, within 2 weeks you will find your work. வேலை செய்யாத இருக்கிறவன் சாப்பிடாத இருக்க கடவன். இது ஒரு ரூல். இன்னொரு ரூல் எபேசியர் 4:28 நினைக்கிறேன். The other rule is, I think is there in Ephesians 4:28. எபேசியர் 4:28 போடுங்க. திருடுகிறவன் இனி திருடாமல், 4:28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். Let him, come on, read it out loud. Let him who stole steal no longer, but rather let him labor, working with his hands what is good, that he may have something to give him who has. Why you are supposed to work? That you might have something. No. That you might have something to give. ஏன் நீங்க வேலை செய்யணுமா? நீங்க ஏதோ யாருக்கோ கொடுப்பதற்காக உங்கள்ட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்கணுமா? அதுக்காக நீங்க வேலை செய்யணும்.
நல்லா இருக்கு. இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்காக நான் வேலை செய்யணுமா அப்படி நீ நினைக்கிற பாரு, அதனால தான் அப்படி இருக்க. Oh, should I go to work so that I will earn and I have to give it for somebody else? That very mindset is what is causing you to be in your state. நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்காக நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி உன் மைண்ட் செட்டை மாத்திட்டு போய் பாரு, உன் வேலைக்கு என்ன நடக்குதுன்னு மாத்திரம் பாரு. I want to give someone, I want to bless someone. With that mindset you go to work, you will see what happens in your work. 3 பேர் ஆமேன்னு சொன்னாங்க. சரி, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். I want to go and work so that I will have something so that I can give. If you go to work like that and see what happens and how the blessing of God makes the work. நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கறதுக்காக நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மனநிலையோடு நீங்கள் வேலைக்கு போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை எப்படி செழிக்க செய்வது என்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. What did we read there? He who sows generously so that blessing might come to someone else. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி அதிகமாய் விதைக்கிறவன், right, will also reap generously and with blessings. The next verse. Let each one give as he has made up his own mind and purposed in his heart, not reluctantly or sorrowfully or under compulsion. Okay, let's just do half verse by half. Just translate the first half. கொடுக்கிறவன் அவன் மனதிலே தான் தீர்மானித்திருந்ததே அவன் கொடுக்க கடவன். அவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, யாருடைய வற்புறுத்தலினாலும் அல்ல, அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் காலத்திலயும் இருந்திருக்கானுங்க. During Paul's days also there were people. பவுல் sowing and reaping teach பண்ண உடனே சோ பண்ணி இதான உடனே பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றானுங்க சில பேர். During Paul's time, people did sowing and reaping, and for people who didn't work, they went to Paul and complained. பவுல் வழிப்பறி கொள்ளை பண்றான். Paul is stealing money. இது பண்றான் அது பண்றான். இதே இது மெசேஜ் வெர்ஷன்ல போடுங்களேன். Remember, a stingy planter gets a stingy crop, a lavish planter gets a lavish crop. I want each of you to take plenty of time to think it over and make up your own mind what you will give. That will protect you against sob stories and arm twisting. Don't get emotional in sowing and reaping. Think it through and make conscious decision. That will protect you from sob stories and arm twisting. நீங்க விதைக்கிறதுக்கு முன்பாக உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துறாதீங்க. ஆனா விதைக்கிறதுக்கு முன்னாடி நேரம் எடுத்து என்ன கொடுக்க போறோம், எதுக்கு கொடுக்க போறோம்ன்றத நல்லா யோசிச்சு கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஐயோ நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்ற அழுகையின் கதைகள் உங்களுக்கு இல்லாம போயிடும். God loves it when the giver delights in giving. God loves a cheerful giver means what? God loves the giver who gets happy in giving. கொடுக்கிறத சந்தோஷமா கொடுக்கிறவனை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமா இருக்கு. What is a cheerful giver? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, அவன் கொடுக்கிறதுலயே சந்தோஷம் அடையறவனை பார்க்கும் பொழுது ஆஹா வா 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 அப்படின்னு சொல்லி அவன் மேல பிரியமா இருக்கிறாராம். When somebody who is giving it very very cheerfully, when God sees such a person, he delights in him. Does God love everyone? தேவன் எல்லாரையும் நேசிக்கிறாரா? Why does it say then God loves a cheerful giver? ஆனா உற்சாகமாய் கொடுக்கிறவர்ல தேவன் பிரியமா இருக்கான்னு ஏன் வசனம் சொல்லுது? If God loves everyone, then he loves everyone. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார்னா எல்லாரையும் நேசிக்கிறார்னு அர்த்தம். As a parent, do we love all our kids? பெற்றோரா நம்முடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோமா? எல்லா பிள்ளைங்களையும் நேசிக்கிறோமா? Even when they are fighting, do we love them? சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அவங்களை நேசிக்கிறோமா? Yeah, but when they do the right thing, when they act very compassionately, when they self-sacrificially share their toy or something, when you look at them, what happens?
you're not only loving, there that comes out of you, right? That's called Piriam. That's not just love. Now there is a Piriam, right? There is a delight. There is a fullness of heart. So when God looks at a person who delights in giving, that guy becomes the delight of the Father. ஸோ உங்கள் சின்ன பிள்ளை வந்து தன்னுடைய டாயை தன்னுடைய சுய விருப்பத்தோடு வந்து பகிர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பூரிப்பு வருது இல்லை, உங்கள் முகத்தில் ஒரு பூரிப்பு தெரியுது, உங்களுக்கு உங்கள் பிள்ளை மேலே ஒரு பிரியம் தெரியுது இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து கொடுக்கறதுல பிரியமாக இருக்கு, மகிழ்ச்சியோட கொடுக்கறத, அதாவது கொடுக்கறது தான் அவனுக்கு சந்தோஷம் வருது அப்படின்ற நபரை பார்க்கும்போது ஆண்டவருக்கு அவன் மேலே எக்ஸ்ட்ரா பிரியம் வருது. இவன் சோயிங்கே இவனுக்கு என்ன கொண்டு வருது? ஹாப்பினஸ் கொண்டு வருது. அப்புறம் அந்த ஹார்வெஸ்ட் வரும் பொழுதும் இது இன்னும் 4 பேருக்கு பிளெஸிங்கா இருக்குமேன்னு சொல்லி மற்றவங்களை நினைச்சுதான் இவனுக்கு என்ன வருதான்? ஹாப்பி வருதான். அப்படி ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டேன்னா நீ யார் மாதிரி ஆக்ட் பண்ற? காட் மாதிரி ஆக்ட் பண்ற. அவரு தான் குமாரனை கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டு, குமாரன் கொடுத்ததுனால நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி நீ வந்துடுறன்றதுனால உன் மேல பிரியமா இருக்கிறார். So this is like when this guy sows, because of sowing he gets very happy, and when the harvest comes he's not only thinking as a blessing for himself, he thinks of people who all can be blessed along with his harvest. With such a guy, God is very delighted. It's because he's acting like God when God sowed his son Jesus Christ, and because of that he gained all of us in harvest. Like that he is also acting. Amplifiedல போடுங்க. He takes pleasure. God loves. He takes pleasure in, prizes above other things. Are you getting what I'm saying? Listen, when Bible says God loves a cheerful giver, it means he prizes certain things above other things and is unwilling to abandon or to do without a cheerful, joyous, prompt to do it giver whose heart is in his giving. Wow. Are you getting what I'm saying? So when God wants to do something on this earth, whom does he look for? This word tells. பூமியில ஒரு காரியத்தை தேவன் செய்யணும்னு நினைக்கும் போது யாரை பார்க்கிறாரு, அவர் கண்கள் யார் மேல குறியா இருக்கின்றது இந்த வசனம் சொல்லுது. He is looking for people who would be joyous and they are prompt to do givers, and they are joyous in their giving. And he says, I am unwilling to abandon or to do without. I can do my job like that, but I am unwilling to do it without such a guy. என்னால நினைச்ச நொடி பொழுதுல என்னுடைய வேலையை செய்ய முடியும், ஆனா நான் சந்தோஷமாய் கொடுக்கிறவனோட ஒருத்தனோட சேர்ந்து தான் அந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு ஆண்டவர் விரும்புறாராம். Whatever God wants to do, he could have do it like this, right? ஆண்டவர் தான் செய்யணும்னு நினைக்கிறத வந்து ஒரு நொடி பொழுதுல அவரால் செய்து முடிக்க முடியும். But he is unwilling to do it without a cheerful giver. ஆனா உற்சாகமா கொடுக்கிறவனோட சேர்ந்து தான் நான் செய்வேன், அவன் இல்லாம நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பிடிவாதமா இருக்கார். Man, I have decided in my life that I'm going to be a cheerful giver. நான் என்னுடைய வாழ்க்கையில தீர்மானிச்சிட்டேன், நான் ஒரு உதாரத்துவமாய் சந்தோஷமாய் கொடுக்கிறவனாய் இருக்க போறேன்னு சொல்லிட்டு. I did it years ago, but my resolution has really gone to a different level. நான் இதை ஒரு காலகட்டத்துக்கு முன்பாக பண்ணி கொண்டிருந்தேன், இப்போ அது வேற நிலைமைக்கு அது மாற்றம் அடைந்துள்ளது. Did I tell you that my greatest expense is giving? நான் உங்களுக்கு சொன்னேன்னா என்னுடைய பெரிய செலவே வந்து கொடுப்பது தான். Did I tell you? Yeah. What I have told myself is, and I'm doing for the last few months, every month I will sow minimum 1 lakh, and I have been sowing minimum 1 lakh every month from my personal. நான் வந்து எனக்கு நான் சொல்லிக்கொண்ட காரியம் குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது என்னுடையதுலேருந்து நான் விதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்களாக 1 லட்சத்தை நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். Every month I sow 1 lakh. ஒவ்வொரு மாதம் 1 லட்சத்தை நான் விதைப்பேன். Minimum. குறைஞ்சபட்சம். Some months more than 1 lakh. சில மாதங்கள் அதை காட்டிலும் அதிகமாக.
Why am I smelling something? வயிறு எரியிற மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குது. You guys okay? Put 2 Chronicles 29:9. Let's do from verse 1. Few verses. 2 Chronicles 29 verse 1. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. This is David thanking God for empowering him to give towards the house of the Lord. And in the Old Testament, the house of the Lord is a physical place. In the New Testament, house of the Lord, the kingdom of God, is about any work that happens towards building God's people. பழைய ஏற்பாட்டில் வந்து கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்படுவது ஒரு 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 ஆலயம், அது கட்டடம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் Did I say 2 Chronicles? 2 நாளாகமம். No, it's 1 Chronicles 29. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மக்களை கட்டுவதற்கு எதெல்லாம் தரவிடப்படுகிறதோ அதற்கு ஒப்படையாக காட்டப்பட்டுள்ளது. Right? Old Testament building. Look at some. Say Old Testament building. பழைய ஏற்பாட்டில் கட்டிடம். Say Old Testament place. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடம். New Testament people. புதிய ஏற்பாட்டில் மக்கள். Jerusalem, Zion, temple, Israel. It's all place. Old Testament. New Testament. It is people. I will build up Zion. Meaning I will build up people, living stones, becoming a dwelling place for God. பழைய ஏற்பாட்டில் வந்து எருசலேம், அப்புறம் சீயோன், இதெல்லாம் இஸ்ரவேல், இதெல்லாம் இடங்களை குறிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து சீயோன் அல்லது கட்டுவேன்னு சொல்லும்போது ஜீவக்கற்கள் ஆகிய உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. Right? The Pentecost has failed because they again make it a place but in heaven. பெந்தேகோஸ்தே மக்கள் எங்க அதை மாத்திட்டாங்க அப்படின்னா அது மறுபடியும் ஒரு இடத்துக்கு போட்டுட்டு அது பரலோகம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. Zion, Jerusalem, all those things, they made it heaven. சீயோன், எருசலேம் இதெல்லாமே வந்து பரலோகம் அப்படின்னு ஒப்பனையா மாத்திட்டாங்க. But the Bible is very clear, you are Mount Zion. ஆனா வேதம் தெளிவாக சொல்கிறது நீங்கள் மவுண்ட் ஜாயன். No need to read it. Hebrews 12:22 onwards, you are Mount Zion. Galatians 4, you are Jerusalem, heavenly Jerusalem from above. Revelation 21 and 22, heavenly Jerusalem from above is the bride of Christ. எபிரேயர் 12ல சொல்லப்பட்டிருக்குது, நீங்களே அந்த சீயோன் பர்வதம். கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது, நீங்களே அந்த புதிய எருசலேம், பரம எருசலேம். வெளிப்படுத்தல் 21:22லயும் அதே பரம எருசலேம் பத்தி போடப்பட்டிருக்கிறது. So look at somebody and say Old Testament place, New Testament people. பழைய ஏற்பாட்டில் இடம், புதிய ஏற்பாட்டில் அது மக்கள். So Old Testament people gave money to build the temple. In the New Testament, we need to give money towards kingdom purposes, towards projects which are spent in building people. பழைய ஏற்பாட்டில் கட்டிடத்தை கட்டுவதற்காக மக்கள் பணங்களை கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஏன் காசு கொடுக்கிறோம் அப்படின்னா மக்களை கட்டுவதற்காக, மக்களுக்கு செய்யப்படுகிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நேராக காசு கொடுக்கணும். Yeah, that might include a building if that building is serving the purpose of building people. அதுல பில்டிங்கும் உள்ளடங்கும். அந்த பில்டிங் வந்து மக்களுக்கு சேவை செய்யற கண்ணோட்டத்துல கட்டப்படுதுன்னா அதுவும் உள்ளடங்கும். So keep that in mind and read. அத மனசுல வச்சிட்டு இப்ப இத வாசிங்க. We don't have time, so I'll just quickly. Verse 3. 3ஆம் வசனம். Read it out loud. Moreover, because I have set my affection on the house of my God, I have given to the house of my God over and above all that I have prepared for the holy house, my own special treasure of gold and silver. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சௌதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். He raised so many things for the house of God, but he said not only what I raised for the project, I wanted to give from my own special treasury. கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணிக்காக அவன் ஏகப்பட்ட காரியங்களை எழுப்பியிருந்தான். ஆனா என்னுடைய சொந்த செல்வாக்குல இருந்து நான் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பினான். My own special treasure of gold and silver. Yeah, go ahead. 3,000 talents of the gold of Ophir, 7,000 talents of refined silver to overlay the walls.
3,000 talents of gold. 3000 தாலந்து தங்கம். பக்கத்துல பார்த்து சொல்லி கிலோ கணக்குல கொடுத்திருக்கானுங்க. Tell the person next to you, he is given in kgs. After all David, பக்கத்துல சொல்லுங்க, after all David. After all David. After all old covenant. அவன் என்ன பண்ணிருக்கான்? கிலோ கணக்குல கொடுத்திருக்கான். ஆறாவது வசனம். அதுல ஒரு ப்ரொஃபெட்டிக் இருக்கும் பாருங்க. சத்தமா படிங்க. சில பேர் படிக்கவே மாட்டீங்களே வாயை திறந்து. கொஞ்சம் சத்தமா தான் படிங்களே எல்லாரும். Then the leaders of the father's house. இந்நேரம் என்ன சொல்லியிருக்கணும் நீங்க? மிஸ் பண்ணிட்ட பாத்தியா குமார். Then the leaders of the father's house, leaders of the tribes of Israel, the captains of thousands and of heads with the officers over the king's work offered willingly. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய். I want to be like David, who would stir up the giving in you. David gave so much, and the leaders saw David and said, man, we cannot keep quiet, we need to give. நான் தாவீதை போல இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொடுக்கிற வரத்தை நான் தூண்டி விடணும்னு நினைக்கிறேன். தாவீது அவ்வளவு அதிகமாக கொடுத்தான். அதனால அவனை சுற்றி இருந்த அவனுடைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ இவரே இவ்வளவு கொடுக்குறாரு, நம்மளும் கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனப்பூர்வமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. And I want to challenge you. நான் உங்களுக்கு ஒரு சவால் விட விரும்புகிறேன். Right? I want to challenge you. உங்களுக்கு நான் சவால் விட விரும்புகிறேன். To try to overtake me. என்ன முந்தி காட்டுங்க அப்படின்னு சவால் விட்டு காமிக்கிறேன். As much as I want you to prosper. நீங்க செழிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் கேட்டா ஆமா விரும்புறேன். Okay, I will not say that. May you prosper. May you prosper. நீங்கள் செழிப்பீர்களாக. I said may you prosper. நீங்கள் செழிப்பீர்களாக. May you have the grace to prosper. செழிப்பதற்கான கிருபை உங்கள் மீது உண்டாவதாக. May there be such a divine influence upon your heart, in your belief systems, that some things shift in the way you see things. உங்களுடைய இருதயத்திலும் உங்கள் நம்பிக்கைகளிலும் ஒரு தெய்வீக தாக்கம் உண்டாக்கி நீங்கள் பார்க்கிற விதத்தை முற்றிலுமாய் மாற்றுவதாக. Divine influence upon your belief system, so that something shifts. The way you see shifts. உங்கள் நம்பிக்கைகள் மீது ஒரு தெய்வீக தாக்கம் உண்டாகி நீங்கள் பார்க்கிற கண்ணோட்டம் மாறும்படியாக. They offered willingly. மனப்பூர்வமாய் கொடுத்து. They gave for the work of the house of God. தேவனுடைய ஆலயத்து வேலைக்காக 5,000 talents and 10,000 derricks of gold, 10,000 talents of silver, and all these things. Verse 8. Come on, read verse 8. And whoever had precious stones gave them to the treasury of the house of the Lord into the hand of Jehiel the Gershonite. யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனாகிய எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். 9th verse is what I want you to concentrate. 9ஆம் வசனத்துல நீங்க கவனம் செலுத்தணும் நான் விரும்புறேன். And everyone read it out loud. சத்தமா படிங்க. Then the people rejoiced, for they had offered willingly, because with a loyal heart they had offered willingly to the Lord, and King David also rejoiced greatly. Man, they had given in kgs and kgs, and they had taken from their personal treasury, they have given their precious stones, and when they were giving, there was a spirit of joy that came upon them that made them rejoice in their giving itself. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான்.
கிலோ கணக்கில் கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே அவர்கள் மீது ஒரு சந்தோஷத்தின் ஆவி பெருக்கெடுத்து ஓடினது. We say during the time of Solomon, which is just after this chapter, right? Just after this chapter, Solomon's reign happens. இந்த வேத பகுதிக்கு அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஆட்சியின் காலம் அது தொடங்குகிறது. First Chronicles is getting over and Second Chronicles is starting. முதல் 1 நாளாகமம் முடிவு பெற்று 2 நாளாகமம் ஆரம்பிக்கிறது. And we say silver came to the streets. They were prospering like that. How did they prosper? Because they did this before. வெள்ளி காசுகள்லாம் தெருவில் கொட்டப்பட்டிருந்துச்சான். எப்படி அந்த அளவுக்கு செழிப்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை அவர்கள் அதற்கு முன்பாக செய்திருந்தார்கள். So rejoiced in giving, and then a crazy prosperity came upon that community, right? கொடுத்தது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அதன் விளைவாக அந்த சமுதாயத்தின் மேலே ஒரு பெரிய பெருக்கம் உண்டாயிற்று. Rejoiced in giving, crazy prosperity. சந்தோஷத்தினால கொடுத்தாங்க, கொடுத்ததுனால சந்தோஷப்பட்டாங்க, அதனால ஒரு பெரிய செழிப்பு. 2 Corinthians chapter 9 verse 8. 2 கொரிந்தியர் 9:8. Yeah, put it in the amplified. Yeah. He is unwilling to do without a cheerful, joyous, prompt to do it giver whose heart is in his giving. So those who rejoices in giving, what happens to them? The next verse. And God is able to make all grace. So first he gives you a grace to give joyfully. And when you give from that grace, then God gives another grace. That grace is every favor and earthly blessing may come to you in abundance, so that you may always, under all circumstances, whatever the need be, self-sufficient, possessing enough to require no aid or support, and furnished in abundance for every good work and charitable donation. So such an abundance is promised for the cheerful giver. உற்சாகமாய் கொடுப்பதற்காக ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. அந்த உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு வருகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சகலவித கிருபை, அதாவது எல்லா தயவையும் பூமிக்குண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களிடத்தில் திரளாய் பெருக செய்வார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எதிலும் குறைவுபடாமல் நீங்களே சம்பூர்ணமாய் இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் பூரணமாய் நிரம்பி இருந்து நற்கிரியைகளை செய்வதற்கும் உதாரத்துவமாய் தானங்களை செலுத்துவதற்கும் நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள். God is able. Look at somebody and say, God is able to make all grace, every favor and earthly blessing come to you in abundance. தேவன் சகலவித கிருபையிலும் உங்களிடத்தில் பெருக செய்து எல்லா தயவும் பூமிக்குண்டான எல்லா ஆசீர்வாதமும் உங்களில் நிரம்பி இருக்க செய்வாராக. On some of you that grace will fall today and the change will be so evident. உங்களில் சிலர் மீது அந்த கிருபை அது பிரத்யட்சமாய் இன்று உங்கள் மீது அமரும். அதனுடைய வெளிப்பாடு ரொம்ப வெளிப்பாடாய் தெரியும், பகிரங்கமாக தெரியும். The change has to be evident. அந்த மாற்றம் வெளிப்படையாய் தெரிய வேண்டும். The change has to be evident. அந்த மாற்றம் வெளிப்படையாய் தெரிய வேண்டும். See, I want you to keep praying in the spirit, because see, we can all come next week, we can all wear the same dress, and I can take the same verse and preach the same message, but the touch of God is unique to the moment. நான் நீங்க அடுத்த வாரம் முடி கிளம்பி வரலாம், இதே ட்ரெஸ் போட்டு கிளம்பி வரலாம், நான் இதே பிரசங்கத்தை பண்ணலாம், இதே வசனத்தை கூட நான் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா தேவனுடைய தொடுதல் இந்த நொடிப்பொழுதுக்கு உண்டானது. It's unique to the moment. அது இந்த நொடிப்பொழுதுக்கு உண்டானது. So the grace that God wants to activate in your life is humongous. You don't have any idea. I'm not talking about some level of increase. I am talking about kingdom prosperity. I am talking about a manifested son having an access, a manifested son having an access to demand and command wealth. நான் ஏதோ ஒரு சின்ன உயர்வு அதை பத்தி நான் பேசல. ஒரு முதிர்ந்த குமாரனுக்கு செல்வத்தின் மீது எவ்வளவு அந்த ஆதிக்கம் இருக்கும், அந்த அப்படிப்பட்டதான ஒரு செழிப்பை கொடுத்து, ராஜ்யத்தின் செழிப்பை கொடுத்து நான் உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். I'm talking about access to inheritances. சுதந்திரங்களுக்கு உண்டான access பத்தி பேசும்போது, last week when I was with Pastor Ram Babu, I met Pastor Srini,
who is friend of Pastor Rambabu for 40 years. He led him to the Lord 40 years ago as a young guy, as a teenager, and now, he's pastoring. He's into church planting. He does a lot of things. Looks like 10 to 12 years ago, he booked a flat in Bangalore by paying 20 lakhs, and he was dealt the wrong end of scam again. The builder goofed up the whole thing and said, no money, no flat. Have you heard of such stories? Oh my goodness, plenty. போன வாரம் பாஸ்டர் ராம்பாபுவை சந்தித்தேன். அவங்களை சந்திக்கும் போது பாஸ்டர் ஸ்ரீனி அவங்களை சந்தித்தேன். அவங்க வந்து யாருன்னா பாஸ்டர் ராம்பாபு சின்ன இள வயதிலே கத்தருக்குள்ளாக நடத்தின ஒரு நபர். அவர் நிறைய சபை நாட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கங்கே சர்ச் பிளானிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் பெங்களூரில் ஒரு ஃப்ளாட்டுக்கு 20 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. கடைசியில் அந்த பில்டர் அவங்கள ஏமாத்திட்டாங்க. Okay. He tried so many things for years, then he just gave up. நிறைய காரியங்கள் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அப்புறம் ஒன்றுமே முடியலன்னு சொல்லி விட்டுட்டாங்க. After 12 years, 12 to 13 years, 12-13 வருஷம் கழிச்சு, when there was COVID, அந்த காலத்தில், when Pastor Rambabu was teaching on sowing, பாஸ்டர் ராம்பாபு வந்து சோயிங் குறித்து விதைப்பதை குறித்து அவங்க போதிச்சுட்டு இருந்த போது, some fresh light came. அவருக்கு ஒரு புதிய வெளிப்பாடு வந்தது. And so Pastor Srini came and gave, he put some money together, put a 2 to 3 lakh seed into the hands. அவர் 2 லட்சம் 3 லட்சம் விதையை எடுத்து அவர் பாஸ்டருடைய கையில கொடுத்தாங்க. And that very same week, அதே வாரத்துல Pastor Srini receives a call. பாஸ்டர் ஸ்ரீனிக்கு ஒரு கால் வருது. And he attends, and then the other person on the said, "Are you Srinivasan?" அந்த தொலைபேசியில பேசுற நபர் சொல்றாரு, நீங்க பாஸ்டர் ஸ்ரீனிவாசன் கேக்குறாரு. Yes. ஆமா சொல்லுங்க. What's your father's name? உங்க அப்பா பேர் என்ன? So when somebody calls you and asks all these details, how will you reply? உங்க பேரை கேட்டு உங்க அப்பா பேரை கேட்டு உங்களை பத்தி டீடைல்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? It'll be like cut the call. உடனே காலை கட் பண்ணிடுவோம். Then again the other person, again they call and then that lady tells, "See, I'm trying to help you. Did you book a flat 13 years ago by paying so much amount?" உடனே அதுல பேசின அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறேன். நீங்க 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளாட் புக் பண்ணீங்களா? He said, "Yeah." அவர் ஆமான்னு சொன்னாரு. And they said, "Oh, so you lost this, so we want to repay you." And they gave him a check for 1.25 crores. When did you hear a builder who cheated you? Right? All of a sudden, without you fighting, calls you and says, and even when you're like trying to cut the call, and he comes back again and says, "Man, I need to give you money," and gives you 1.25 crores for the 20 lakhs that you gave. அதாவது அந்த பில்டர் என்ன பண்ணார்னா, இவர் காலை கட் பண்ண போதும் பின்னாடியே துரத்தி கால் பண்ணி உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி கொடுத்த 20 லட்சத்துக்கு போட்டு முதல்ல அசலமா போட்டு 1.25 1,25,00,000 வந்து அவருக்கு ஒரு செக்கா கொடுத்தாங்களாம். Uncle gave a testimony yesterday. அங்கிள் நேத்து ஒரு சாட்சி சொன்னாங்க. He said, "I'm retired, I don't have funds, but money that was supposed to be released 50 years ago got released when he wanted to buy a house, and he bought the house, did everything without 1 paisa loan or anything, and he said that would never come, but the money came after 50 years." அங்கிள் சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு தொகை வர வேண்டியதான். அந்த தொகை அவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாங்க. எனக்கு ஃபண்ட்ஸில் நினைக்கும் போது 50 வருடங்களுக்கு முன்பாக வர வேண்டிய தொகை அவர்களுக்கு வந்து அவங்க வீடை வாங்கி உள்ள எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செஞ்சு முடிச்சு 1 பைசா கடன் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிச்சிட்டாங்க. Some of you will come to know about the inheritances that you don't even know that are attached to you. உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியாத சுதந்திரங்களை நீங்க அடையாளம் கண்டு கொள்கிற காலத்துக்குள்ளாக வருவீங்க. There shall be some divine connections and movement. அப்படிப்பட்ட தெய்வீக இணைப்புகளும் தெய்வீக அசைவுகளும் உண்டாகும். Even in that conference, in the Bangalore conference, one guy came and said, when he went, he figured out, all of a sudden, he found out that some tata, then that land belongs to him, and that is worth so many crores. So previous day, he is thinking he is a pauper, and the next day, he is like multi-crore guy.
அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்த ஒரு நபர் அவர் வரும்போது வெறுமை எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஒரு வெறுமையான நபர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தாத்தாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்து அவருக்கு ஒரு தெய்வீக இணைப்பு மூலமா தெரிய வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நாளே அவர் வந்து கோடீஸ்வரர் மதிப்பு பெற்றார். In fact, they say these Philistines were filling up the wells of Isaac, not because they just had problem with water. பெலிஸ்தியர்கள் வந்து ஈசாக்குடைய கிணறுகளை மூடிட்டு இருந்தாங்க. ஏன்னா தண்ணி பிரச்சனைனால கிடையாது அது. If it is just about water, Isaac can dig a well anywhere. தண்ணி பிரச்சனை அப்படின்னா பக்கத்திலேயே தோண்டினா திருப்பி தண்ணி வந்துட போகுது. But it is important Isaac redug the wells of his dad. ஈசாக்கு தன்னுடைய தகப்பனுடைய கிணறுகளை தோண்டுவது மிகவும் அவசியமா இருந்தது. Because some scholars say that in the depth of that well, at the bottom of the stone, it would have been written that what all properties around that well belongs to whom. அந்த கிணறுல அடிமட்டத்துல அந்த செவுர்ல வந்து எந்தெந்த நிலம் எந்த பூமி யாருக்கு சொந்தம் அப்படின்றத அந்த கிணத்துல அடிமட்டத்துல எழுதிருக்குமா. Right? So if there is a big land in which farming happens, then it happens around the well. So well that has the details of the land. அந்த ஒரு இந்த கிணறு விவசாயம் நடக்குதுன்னா அது கிணறு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய இடமா தான் இருக்கும். ஸோ அந்த பெரிய இடம் அது எவ்வளோ மதிப்புள்ளது எவ்வளவு அகலம் உயரம் எல்லாமே வந்து அந்த கிணத்துல அது எழுதி வச்சிருக்கு. Whatever demonic forces is trying to stop you from receiving your inheritances has to be judged tonight. உங்களுடைய சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்கிற எல்லா பிசாசின் காரியங்களும் அது இந்த ராத்திரியிலே அது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். You don't need to fight your relatives. You don't need to fight your stingy uncle. You don't need to fight anyone in this. You need grace. You need divine influence. You need this power that I am talking about. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிச்சு வச்சிருக்கிற யாருக்கு விரோதமாகவும் நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவை கிருபை உங்களை விடுதலை செய்யும். You don't need to fight this, fight that. You don't need to do anything in the flesh. I am talking about a supernatural grace that makes them call you and says, please take this. மாம்சத்தில் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்ற காரியத்தை குறித்து நான் பேசல. அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். So there are different kinds of graces. That's what it says. Put that verse. வெவ்வேறு வகையான கிருபைகள் நமக்கு இருக்கிறது. And God will make all grace. God is able to make all grace. There are different kinds of graces connected to this whole thing. Every favor and earthly blessing. இந்த கிருபையோடு சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கிருபைகள் இருக்குது. ஆனால் தேவன் சகல கிருபைகளையும் எல்லா தயவையும் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெருகும்படியாக செய்வார். Years ago Copeland had a land. I told the story, I'll tell it again. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். கோப்லாண்டுக்கு ஒரு பெரிய நிலம் இருந்தது. What I want you to know that we have seen so many testimonies, right? Bless you, Ma. Sushma's testimony of healing has ripples coming again and again and again. There was recently a testimony, someone watching from US or somewhere had said, let me try to read that. சாட்சியின் அதிர்வலைகள் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. சுஷ்மா அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனுடைய விளைவுகளை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க யூஎஸ்ல வந்து எனக்கு ஒரு காரியத்தை அனுப்பியிருந்தாங்க. நான் வாசிக்க முயற்சிக்கிறேன். So there was this lady who had lost her urinary control since childhood and has been wearing diapers since childhood, even post marriage and post 2 kids. ஒரு பெண்மணிக்கு அவங்க வந்து யூரினரி கண்ட்ரோல் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் 2 பிள்ளைங்க பெற்றதுக்கு அப்புறமும் டயப்பர்ஸ் போட்டு தான் இருப்பாங்க. So as a child she lost her urinary control and she grew up, got married, had 2 kids, still wears diapers. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அந்த யூரின் கண்ட்ரோல் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க வளர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. The day Sushma shared her testimony and prayed, that day she was healed, and till date she is off diapers. Sushma, can you imagine?
a lady wearing diapers all her life is finally able to throw that diaper off never again. Yay! Come on, celebrate. சுஷ்மா சாட்சி சொன்ன அந்த தினத்திலேயே அந்த லேடி அந்த காரியத்தை விசுவாசித்தாங்க. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அவங்க டயப்பர்ஸ் போடாமல் இருக்கிறாங்க, சுகம் பெற்றுட்டாங்க. So Sushma's testimony created so many testimonies. We have heard so many, and now I am repeating this testimony, and this testimony is going to create anything related to urinary bladder, urine, this and that, urinary infection, anything அந்த பகுதிகளிலே கிரியை செய்கிறதான ஏதா இருந்தாலும் நீங்க இந்த மிரக்கிள் என்ன செஞ்சுக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். So this power of testimony is not just in physical healing. Now if I'm going to tell Copeland's story and I told Pastor Srini's story, it has the same prophetic seed to multiply itself. சாட்சியின் வல்லமை வந்து சுகத்துல மாத்திரம் கிரியை செய்யறது இல்ல. இப்ப நான் பாஸ்டர் ஸ்ரீனியோட டெஸ்டிமனி சாட்சியை சொன்னேன், இப்ப கோப்லானுடைய சாட்சி சொல்ல போறேன். இந்த காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு சாத்தியமும் வல்லமை உள்ளதுமா இருக்கிறது. So there was a payment years ago. There was a payment that he had to make. He was needing some funds. So he thought, okay, he'll sell off the land that he had. அவருக்கு சில பணம் தொகைகள் தேவைப்பட்டது. அதனால அவர்ட்ட இருக்கிற ஒரு சொத்தை அவர் விற்கலாம்னு சொல்லி அவர் முயற்சித்தாரு. So he had asked the buyers to come. வாங்குறவங்கள வர சொல்லிட்டாரு. And he goes and he tells his wife, call the buyers to come. So let's pray before giving the land. நான் வாங்குறவங்கள வர சொல்லிட்டேன், சரி நம்ம கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. So they prayed. Wife says, I'm not feeling great. Tell them to go. Let's not sell it now. ஜெபம் பண்ணும்போது அவங்க வைஃப் சொல்றாங்க, எனக்கு அதை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரல, அப்படி ஒரு உணர்ச்சி எனக்கு வரல, அதனால அவங்கள போக சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. So he comes out and says, go, I'm not selling. வெளில வந்து சொல்லிட்டாரு, நான் விக்கலப்பா, நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணிருப்ப? என்ன கேவலமா நினைப்பானுங்க, நான் உனக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டேன், இப்பதான் நீ உனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுவியா, ஏன் நேத்தே தெரியாதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் பெரிய லார்ட் லபுக்தாஸ் மாதிரி என்ன பண்ணிருப்ப, வித்துன்னு வந்திருப்ப. If we were in such a place, we would have told, you could have prayed about this yesterday and you would have told your feelings yesterday itself. I have told them to come, you are putting me to shame in front of them, and we would have gone ahead and sold the land. ஆனா கோப்லண்டுக்கு என்ன இருந்தது? அறிவு இருந்துச்சு. என்னன்னு? எல்லா மனைவியும் ஏவாள் கிடையாது அப்படின்றது. Copeland had little, had wisdom. He thought, all ladies are not Eve. ஏதோ ஒரு ஏவாள் தப்பான கவுன்சிலிங் கொடுத்துருச்சு. One Eve gave a wrong counseling. அதை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி தான் உன்னாலதான் உலகமே ப்ராப்ளம்ல இருக்கு. Quoting that we often say, because of you the whole world is in problem. So இவர் விற்க மாட்டேன்றார். He told, I will not sell. ஒரு வாரம் கழிச்சு a week after, ஒரு குரூப் கதவை தட்டுறாங்க. one group of people are coming and knocking his door. அவங்க இந்த ரிசோர்சஸ் பியூரோல இருந்து நாங்க வரோம், உங்க லேண்ட்ல ஒரு இருக்கிற மாதிரி சேட்டலைட் இமேஜ் காட்டுது, அதனால நாங்க ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணா அங்க அந்த நேச்சுரல் கேஸ் இருக்கு. ஸோ அவர் சொல்றாரு, இப்போ ஒரே நைட்ல மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறவங்க எல்லாரும் கொடுக்கறத நிறுத்திட்டாலும் எத்தனை வருஷம்னாலும் அவர் செய்யறதை எதையுமே நிறுத்தாம செய்யற அளவுக்கு காசு அந்த ஒரு லேண்ட்ல இருந்து வருதான். So a group of people came, they are a research bureau people, they came and they said, there is something, the satellite is showing something in your land, we want to test it, and they tested it and found it has natural gas. So now Copeland is saying, if all the ministry partners stop donating their money, with this one land, all his work, all his kingdom work, whatever he is doing, all the needs would be met because of this one land. எனக்கு கேஸ் இங்கே தானே இருக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்து இருக்கு. நான் என்ன டெஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்காக எனக்கும் நேச்சுரல் கேஸ் இருக்குன்னு ஏதாவது எடுத்து காசு கொடுப்பானுங்கன்னா கொஞ்சம் பார். இல்லாத மார்க் சொல்ற மாதிரி வலி இல்லாத இடங்களிலே வலி உண்டாக்குவார் மாதிரி உன் லேண்ட்ல எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அதுல ஏதாவது ஏஞ்சலை வச்சு வைப்பார்.
நீங்க நினைக்கலாமா இருக்கும், என்ன ரொம்ப போனா அரை கிரவுண்டை வாங்கி வச்சுன்னுக்கிறான்னு. அரை கிரவுண்டுக்குள்ள எதை வைக்கணுமோ அதை என்ன செய்வாரு, வைப்பார். Say, shout, I believe in supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நான் நம்புறேன். I said shout. Because I believe in God. I believe in supernatural because I believe in God. நான் தேவரை நம்புறதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியங்களை நான் நம்புகிறேன். I believe in supernatural because I believe in God. நான் தேவரை நம்புறதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியக்கூறுகளை நான் நம்புகிறேன். 400 வருஷம் அடிமையா இருந்தார்கள். 400 years they were under slavery. Overnight wealth ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். In the night he transferred the wealth to them. அதுக்கப்புறம் அவனுங்க வந்து தங்கத்தெல்லாம் போட்டு கண்ணுக்குட்டிலாம் பண்ணி மோசே டென்ஷன் ஆகி அதை அடிச்சு உடைச்சு அதை பிடிச்சி எவ்வளோ டென்ஷன் ஆனா அதை பிடிச்சி வாயை பிடிச்சி ஊற்றி விட்டானா. நல்ல வேலைக்கு மோசம் உங்களுக்கு பாசலா இல்லை. Then they built a calf out of it. And he had to break the calf, melt it down and pour it into the mouths of people. Thank God you don't have a pastor like Moses. கண்ணுக்குட்டியா செய்றேன்ட்டு தொண்டையில பிடிச்சி தங்கத்தை ஊற்றி விட்டான், காய காய்ச்சி உள்ள அப்படியே தங்கமா போயிருக்கு. So he melted down the cow and he took the gold, liquid gold, and poured it on the mouths of people, and now they have gold inside. அவ்வளோ பண்ண பிறகு எல்லா தங்கம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் டேபர்நாக்கிள் கட்டுறதுக்கு ஆஃபரிங் எடுக்கிறான், அவ்வளோ கொண்டு வரானுங்க. அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு பாரு அன்னைக்கு நைட். So after doing all this, you know there's some gold would have been lost, but he's building a tabernacle and he's asking for people to give. A lot of gold is coming again. இது வந்து என்னது? After all பஸ்கா ஷேடோக்கு இந்த எஃபெக்ட். This is the Passover, for shadow this has such an effect. பட் கொரிந்தியர்ல பேசுறது இந்த கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றது ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியை பத்தி பேசல. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். But the one he's talking about in 2 Corinthians, he's not talking about a lamb, but he's saying you have known this grace. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் தம்முடைய தரித்திரத்தினாலே உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படினா எப்படி ஐஸ்வர்யவான்களாக்குவாரு? அவரு என்ன லெவல்ல ஐஸ்வர்யவானா இருந்தாரோ அதை ஒன்னா ஆக்கும்படி நீ எப்படி தரித்திரரா இருக்கியோ அந்த தரித்திரர் ஆனார். You were poor, he was rich extremely. So for him to make you to his status, he took your status and he emptied all of his riches into you so that you can be his level of rich. Okay. போங்க 9th chapter. Go down. As it is written, he, the benevolent person, the kind one, scatters abroad. He gives to the poor. His deeds of justice and goodness and kindness and benevolence will go on and endure forever. வாரி இறைத்தான், சத்தமா சொல்லுங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். அடுத்து God who provides seed for the sower and bread for eating will also provide and multiply your resources for sowing. This will happen. This will happen. God wants to multiply your resources for sowing. விதைக்கிறவனுக்கு விதையையும், God wants to multiply your resources for sowing. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் உண்டு பண்ணுகிற தேவன் உங்களுக்கு விதையை பெருக செய்வாராக. No, just translate the amplified one. Multiply your resources. Job is one resource. God wants to multiply your resources itself for sowing. அந்த வருமானம் வருகிற வாசல், நீங்க வேலை செஞ்சு சம்பளம்ன்றது ஒரு வாய்க்கால். அந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்க்கால்களை தேவன் பெருக செய்யும்படியா விரும்புகிறார்.
and increase the fruits of your righteousness, which manifests itself in active goodness, kindness and charity. உங்கள் நீதியின் கனிகளை அவர் அதிகப்படுத்தும்படி விரும்புகிறார். அதனுடைய வெளிப்பாடு உதாரத்துவமாய் கொடுத்தல், அன்பாய் இருத்தல், ஈகை செய்தல். God provides seed for the sower. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். We are telling God, if you give me the seed, I will become a sower. நம்ம ஆண்டவர்ட்ட சொல்றோம், ஆண்டவரே எனக்கு விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்தீங்கன்னா நான் விதைக்கிறவனா மாறிடுவேன் சொல்றோம். But God says, if you are a sower, I will definitely give you a seed. ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைக்கிறவனா இருந்தா உனக்கு கண்டிப்பா நான் விதை தருவேன்னு சொல்றாரு. It's not the seed that makes you the sower, that it's the sower that pulls the seed. விதை இருக்கிறனால நீங்க விதைக்கிறவனா மாற முடியாது. நீங்க விதைக்கிறவனா இருக்கும்போது தான் விதையை இழுக்க முடியும். God gives seed to the sower. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். Bread to the eater. சாப்பிடுகிறவனுக்கு அப்பத்தை கொடுக்கிறவர். You can be a sower or a eater. நீங்க ஒண்ணு விதைக்கிறவனா இருக்கலாம் அல்லது அப்பத்தை பசிக்கிறவனா இருக்கலாம். If you're an eater, you eat your seed. நீங்க சாப்பிடுறவனா இருந்தா உங்க விதையை நீங்க சாப்பிடுவீங்க. There is this verse. I think 2:2, Proverbs 22:2. நீதிமொழிகள் 22:2. The rich and the poor have this in common. The Lord is maker of them all. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அப்படின்னா என்னங்க? What does it mean? The Lord is maker of them all. அப்படின்னா என்ன? இதை பொதுவாக எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க பெண்டிகாஸ்ட்? How does the Pentecost people? சிலரை ஆண்டவர் என்ன கிரியேட் பண்ணிருக்காரு? ரிச்சா கிரியேட் பண்ணிருக்காரு, சிலரை போரா கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. Pentecost people interpret it like this. Some people God has created them rich, some people God has created them poor. இது அப்படி போடல. கொஞ்சம் பேர் ரிச்சா இருக்கான், கொஞ்சம் பேர் போரா இருக்கான். ரெண்டு பேரையும் ஆண்டவர் தான் மேக் பண்ணாரு. It says, some people are rich, some people are poor, but both of them God has made. புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் ரிச்சா இருக்கான், கொஞ்சம் பேர் போரா இருக்கான். ரெண்டு பேருமே ஆண்டவர் தான் மேக் பண்ணாரு. Some people are rich and some people are poor. Both categories God only made. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. ரிச்சா இருக்க போறியா போரா இருக்க போறியான்றது நீ தான் முடிவு பண்ணிக்கிற. What does it mean is God has created you, and whether you want to be rich or whether you want to be poor, you have to decide. ஏன்னா எல்லாரையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு? உண்டாக்குனார். Because God created all of them. எல்லாருக்குள்ளேயும் சில பொட்டன்ஷியல் வச்சிருக்காரு. God has created potential, has inbuilt potential among people. அந்த கிங்டம் டைனாமிக்ஸோட நீ சேர்ந்து வர்க் பண்ண ஆரம்பிச்சேனா, when you align yourself with the kingdom dynamics and work. ரீசெண்டா ஒரு ஸ்டடி பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வெல்த்தையும் எடுத்து சமமா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் ஒரே லெவல்ல கொண்டு வந்தா திரும்ப 7 இயர்ஸ்ல இப்ப யாரெல்லாம் ரிச்சா இருக்காங்களோ அவங்க திரும்ப ரிச்சா ஆயிருவாங்களா, இப்ப யாரெல்லாம் போரா இருக்காங்களோ திரும்ப போயிடுவாங்களா. Recently they made a study. They said if you bring the wealth across the globe and keep it in a place and share it among all the people of the world and give all of them equally, within 7 years the rich will become richer, the poor will become poorer. Shake somebody, pull them by their 2 ears and shake their head and say it's a mindset problem. Come on. Yeah, shake their head. It's a mindset problem. It's a mindset. You're thinking it's a money problem. It's a mindset problem. காதை நல்லா திருப்பி சொல்லுங்க. நீங்க ஒரு பண பிரச்சனை நினைக்கிறீங்க, அது பண பிரச்சனை இல்லங்க, ஒரு மனநிலை பிரச்சனைன்னு சொல்லுங்க. Okay, let's finish 2 Corinthians 9. While you are enriched in everything for all liberality, which causes thanksgiving through us to God. For the administration of this service not only supplies the need of the saints, but also is abounding through many thanksgiving to God. While through the proof of this ministry they glorify God for the obedience of your confession to the gospel of Christ, for your liberal sharing with them and all men, and by their prayer for you who long for you because of the exceeding grace of God in you.
தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருந்தும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டது நிமித்தமும் தங்களுக்கு மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. Okay, look at this verse. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. முந்தின வசனம் கடைசி phrase சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பது. சரிங்களா? நீங்க கொடுக்கிறதுனால அநேகர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்களாம், தேவனை மகிமைப்படுத்துறாங்களாம். நீங்க உதாரத்துவமா கொடுக்கறதுனால, ஓய் எப்பா என்ன நேசிக்கிற ஒரு தேவன் இருக்காருன்றத உன் கிவிங் மூலமா கண்டுபிடிச்சு உன் கிவிங்னால ஒரு தேங்க்ஸ் கிவிங் வரும். இதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். Because of your giving, people acknowledge there is a God and they give thanks to God. I have seen this, I have witnessed this many times. உன் நிமித்தம் சில தேங்க்ஸ் கிவிங் எழும்பணும். Because of you, certain thanksgiving has to rise. நீ சிலர் வாழ்க்கையில அவங்களுடைய ஜெபத்தின் பதிலா ஆண்டவர் உன்னை மாத்தணும்னு நினைக்கிறார். God wants you to make you as an answer for certain people's prayer. அதுதான் அந்த கிரேஸ் பத்தி பேசுறேன். I am talking about that grace to you. Grace to prosperனா என்னன்னா, சிலருடைய ஜெப prayer requestக்கு நீயே பதிலாறது தான் the grace to prosper. The grace to prosper, what does it mean? You are becoming an answer to many of people's prayers. Yeah. You will become. நீங்கள் அப்படி ஆவீர்கள். Many thanksgiving will arise. அப்படி நன்றி செலுத்துதல்கள் எழும்பும். On your name's sake there will be many thanksgiving. உங்கள் நிமித்தமாக अनेக நன்றி செலுத்துதல்கள் எழும்பும். God we thank you அப்படினு சொல்லி உன் பேரை சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உன்னை prosper பண்ண வைப்பார். Because of you, certain thanksgiving will rise and God will make that happen in your life. This is not a normal grace we are talking about. நம்ம பேசுறது ஒரு சாதாரண கிருபை அல்ல. ஒருத்தனை நன்றி சொல்ல வைக்கணும்னா, தேவனுக்கு நன்றி சொல்ல வைக்கணும்னா, தேவன்ட்ட கேக்குற பதில ஓ மூலமா ரிலீஸ் பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை prosper பண்ண வைக்கணும்ன்றார். A man is asking a grace from God, he is asking an answer from God, and God is making you an answer for that very prayer of his. Imagine how prosperous you will be. One last verse we're going to finish. Let's all stand. எழுந்து நிப்போம். கடைசி வசனம் Zechariah 8:12. சகரியா 8:12. Zechariah 8:12. சகரியா 8:12. Everyone out loud. அப்படியே கணீரன் ட்ரம்பட் மாதிரி படிக்கணும் இது. You should read it. It should be like a sound of a trumpet. This is the verse for the season. இந்த காலகட்டத்துக்கு உண்டான வசனம் இதுதான். Whoever is sowing into my life, I am blessing them with this verse. என் வாழ்க்கையில யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வசனத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். This is the verse that I am telling people that God will bless you according to Zechariah 8:12. சகரியா 8:12 இன் படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். For the seed shall be prosperous. You didn't hear? The seed shall be prosperous. The seed shall be prosperous. Whatever seed you have sown, it shall be prosperous. விதை செழிப்புள்ளதா இருக்கும். நீங்கள் எந்த விதையெல்லாம் விதைச்சீங்களோ அது எல்லாமே செழிப்புள்ளதா இருக்கும். The vine shall give its fruit, the ground shall give her increase, and the heaven shall give their dew. I will cause the remnant of this people to possess all this. I will cause the remnant of Israel to possess all this. Whatever it is there, the prosperous seed, the vine giving the fruit, the ground giving the increase, the heaven giving the dew, you shall possess all this. திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதை எல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். See, imagine this, right? Earth is a fertile earth. பூமி ஒரு செழிப்பான ஒரு பூமி. Rain is coming from heaven. பரலோகத்துல இருந்து வானத்துல இருந்து மழை வருது. There is rich minerals in the ground. நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிலத்துல இருக்குது. There is proper sunlight. சரியான சூரிய ஒளி இருக்குது.
but the seed is not in the ground. ஆனால் விதை பூமியில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். Heaven is giving the rain, earth is having the minerals, sun is giving the light, but the seed is not the ground. What will happen to that land? வானம் பொழிகிறது, பூமியில தனக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது, எல்லா சூரிய ஒளி கரெக்டா இருக்குது. ஆனா விதை மட்டும் அந்த நிலத்துல இல்லைன்னா என்ன ஆகும்? It will be just like that. அது அப்படியே தான் இருக்கும். But when everything is in that place and you put the seed, then the rain gets its meaning, the earth gets its meaning, the mineral gets its meaning, the sunlight gets its meaning, because the power of all these things is harnessed by the seed. ஆனா அந்த விதை மட்டும் அந்த பூமியில இருந்துச்சுன்னா மழை பெய்யறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சூரிய ஒளி வர்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த பூமியில இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கு இருக்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பூமியில் அந்த விதையானது இந்த எல்லா சக்திகளையும் அது உறிஞ்சு கொண்டு அது பலப்படும். Is this a living thing or a non-living thing? இது உயிருள்ளதா உயிரற்றதா? Is this a living thing or a non-living thing? உயிருள்ளதா உயிரற்றதா? What about that child? Is that a living thing or a non-living thing? அந்த குழந்தை உயிரோடு உள்ளதா உயிரற்றதா? But if I ask you, show you a seed, is that a living thing or a non-living thing? ஒரு விதையை காமிங்க அப்படினு சொன்னா அது உயிருள்ளதா உயிரற்றதா? It's a living thing or a non-living thing? உயிருள்ளதா உயிரற்றதா? விதை. Huh? Huh? Is it a living thing or a non-living thing? அது உயிருள்ளதா உயிரற்றதா? It is a living thing, yes, but only when it is sown. அது உயிருள்ளது எப்போ உயிர் பெறும்னா விதைக்கும் போது மாத்திரம் தான் உயிர் பெறும். You take the seed and keep it here. அந்த விதையை எடுத்து இங்க டேபிள் மேல வச்சிருங்க. Is it a living thing? அது உயிருள்ளதா? If it's a living thing all by itself, then it should grow. அது தன்னில் தானே ஜீவனுடையதா இருந்தா அது வளரணுமே. A seed's life is unlocked only when it is sown. விதையினுடைய ஜீவன் அது எப்ப திறக்கப்படுதுன்னா விதைக்கப்படும் போது தான் திறக்கப்படுது. The potential of the seed is unlocked when it is sown. விதையினுடைய சக்தி அது எப்ப வெளிப்படுது அப்படின்னா விதைக்கப்படும் போது தான் அது கொண்டு வரப்படுகிறது. You didn't hear what I said. The potential of the seed is unlocked when it is sown. விதையினுடைய பலன் எப்ப வெளிப்படுகிறதுனா விதைக்கப்படும் போது மாத்திரம் தான் அது வெளிப்படுது. And the principle of life begins to operate within the seed. ஜீவன் என்னும் காரியம் அந்த விதையிலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. And when the principle of life begins to operate, it pulls the water, it pulls the minerals, it pulls the light, it absorbs everything, and then something begins to happen to the seed. It begins to push and break the ground. So much so, there are some seed that splits the rock into two and a tree grows out of a rock. அந்த விதையில் உள்ள ஜீவன் அது கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே அது தண்ணியை உறிஞ்சிக்குது, அந்த மினரல்ஸை உறிஞ்சிக்குது, சூரிய ஒளி அதை அப்சார்ப் பண்ணி வாங்கிக்குது, அப்புறம் தன்னை புஷ் பண்ணிட்டு அந்த செடி மேலே எழும்பி வருது. If you can pull a picture for me, that has a tree growing out of a rock, splitting the rock. எந்த அளவுக்கு வல்லமை உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல அந்த கற்பாறையை பிளந்துக்கிட்டு அந்த மரம் உண்டாகிற அளவுக்கு அதற்குண்டான ஜீவனின் வல்லமை இருக்கிறது. Darni, guess how the seed went into that crack of the rock? அந்த விதை எப்படி அந்த 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 கற்பாறையில உள்ள அந்த கீறலுக்குள்ள போச்சுன்னு நினைக்கிறீங்க? Guess, what's your wild guess? Birds were sitting and shitting. அங்க it went through shit. You might have gone through shit, but if you're a seed, do you know nothing can stop you? அங்க அந்த பறவைகள் அதுல உட்கார்ந்து அது கக்கா போகும்போது அதன் வழியா அந்த விதை உள்ள போயிருக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விதமான அசம்பாவிதத்துக்குள்ளாக போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு விதை என்று நீங்கள் அறியும் போது you might be thinking, oh my goodness, I am swallowed up by this pigeon. நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த புறா நம்மள கொத்தி தின்றுச்சே. No, as long as you are a seed, you will come forth. நீங்கள் விதையாய் இருக்கும் பட்சத்திலே நீங்கள் முளைத்து எழும்புவீர்கள். The seed shall be prosperous. விதை செழித்தே ஆக வேண்டும். The vine shall give its fruit. திராட்சை செடி தன் கனியை கொடுத்தே ஆக வேண்டும்.
the heaven shall give its due, வானம் தன் பணியை தர வேண்டும். and the remnant shall possess, ஜனத்தின் மீதியானவர்கள் அதை சுதந்தரிப்பார்களாக. the remnant shall possess all of this. மீதியானவர்கள் இதை அனைத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்களாக. The remnant shall possess all of this. மீதியானவர்கள் இதை அனைத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்களாக. There is a ground breaking, ஒரு பூமி பிளவு உண்டாகிறது. rock splitting, ஒரு கற்பாறையை பிளக்குகிற potential of the seed working right now. வல்லமை உள்ள விதை உங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. I'm telling you, there is a rock splitting, ground shattering power of the seed working in your life right now. கற்பாறையை பிளக்கக்கூடிய அளவுக்கு, பூமியை பிளக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த விதை உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Can you imagine a small seed falling in this rock? இந்த கீறலுக்குள்ளாக ஒரு சின்ன விதை உள்ள போயிருக்குது பாருங்க. One tiny seed. ஒரு சின்ன விதை. How big is the rock? இந்த கற்பாறை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. But the seed would have been this big. ஆனா அந்த விதை ரொம்ப சிறுசா இருந்திருக்கும். This big. சின்ன அளவுதான். This big seed split this big rock. சின்ன அளவில் ஆன விதை இவ்வளவு பெரிய கற்பாறையை பிளந்திருக்கிறது என்றால், the potential of the seed is unlike anything else. விதையினுடைய வல்லமை மற்ற எல்லா காரியத்தையும் விட அது அதிகமானது. The potential of the seed is unlike anything else. விதையினுடைய வல்லமை மற்ற எல்லா காரியத்தை காட்டிலும் அது பலம் வாய்ந்தது. Oh, there was this lady who came and sowed one dosa into the prophet. தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில ஒரு தோசை விதைத்த ஒரு பெண்மணி உண்டு. And give some எண்ணெய் for இட்லி பொடி. இட்லி பொடிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொடுத்தாங்க. That one seed unlocked the thing for her. அந்த ஒரு விதை அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான வல்லமை அந்த விதையில இருந்தது. There was this another lady who was deeply into debt. Her husband was a man of God, but he was poorly managing finances. இன்னொரு பெண்மணி நான் அறிவேன். அவங்களுடைய கணவர் ஒரு தேவ மனுஷன், ஆனா பொருளாதாரத்தை சரியா கையாளல. Comes to the prophet and says, "Oh, man of God is dead. Creditors are coming to take my kids away." தேவ மனுஷன் இறந்து போயிட்டாரு. இந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் என் பிள்ளையை தூக்கிட்டு போறதுக்காக வர்றாங்க. Right? And the prophet says, "What do you have?" Prophet says, "What do you have?" தீர்க்கதரிசி கேக்குறாங்க, உங்கள்ட்ட என்ன இருக்குது? I have some oil. என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. Bring it. கொண்டு வாங்க. Seed, the potential of the seed has the power to sustain you through famine, not just sustain, but to make you a blessing in famine. விதையில எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பஞ்ச காலத்துல உங்களை தாங்கிக் கொள்றது மாத்திரமல்ல, பஞ்ச காலத்துல நீங்கள் செழிக்கும்படியான வல்லமை உடையதா இருக்கிறது.